Hello friends, welcome back to the channel. இன்னைக்கான இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த சுவிட்ச் பாக்ஸ் கனெக்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு சுவிட்ச் பாக்ஸ் எப்படி ஓபன் பண்ணி என்னென்ன கனெக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்றத நான் ஒரு வீடியோ எடுத்து போட்டுருந்தேன். உங்களுக்கு ஏதாச்சும் அதுவும் பார்க்கணும்னு தோணுச்சுனா ஏதாவது டவுட் இருந்துச்சுனா பாத்துக்கோங்க. இன்னைக்கான இந்த ஒரு வீடியோல ஒரு சுவிட்ச் ஒரு பிளக் அதை மட்டும் எப்படி சிம்பிளா நம்ம கனெக்ஷன் கொடுக்கிறது. அதுல பார்த்தோம்னா 4 பிளக் 4 சுவிட்ச் இருந்திருக்கும். அதை எப்படி கனெக்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோல நம்ம கனெக்ஷன் ஒவ்வொன்றா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கனெக்ஷன் கொடுத்து காட்ட போகிறேன். பார்த்திங்கன்னா 6 இது போடுறதே ஒரு சுவிட்ச் பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் 6 சுவிட்சஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லை 3 ப்ளக்கு போட்டுக்கலாம். அப்படி இல்லை 2 ப்ளக்கு 2 சுவிட்ச் அந்த மாதிரி எதுனாலையும் போட்டுக்கலாம். இது வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு 5 ஆம்ஸ் ப்ளக்கு ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இண்டிகேட்ரு இது ஒன்று, அப்புறம் கனெக்டரு 2 பின் கனெக்டரு இது ஒன்று, நெக்ஸ்ட்டு ஒரு சுவிட்சு ஒரு ப்ளக்கு ஒரு சுவிட்சு அதோட கனெக்ஷன் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ அதுக்காக 2 வாங்கி எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு மீதி இந்த இடத்துல காலியாக இருக்கும் பார்த்துட்டிங்களா, அந்த இடத்துல அடைக்கிறதுக்காக ஒரு டம்மி ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். சரி, இப்போ நம்ம எல்லா பொருளும் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத பற்றி காட்டிட்டேன். இதுவும் டம்மி தான். நெக்ஸ்ட்டு இது ஸ்க்ரூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். இதுதான் பார்த்துட்டிங்கன்னா பாக்ஸு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ளக்கு எடுத்து கனெக்ஷன் கொடுத்துருவோம். பார்த்திங்கன்னா 5 ஆம்ஸ் ப்ளக் இது எடுத்து ஃபஸ்ட்டு கனெக்ஷன் கொடுத்துடலாம். இதுக்கு பழைய மாடல் ப்ளக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஸ்க்ரூஸ் எல்லாம் போகிற மாதிரி இருக்கும். இது சிம்பிளாக ப்ரெஸ் டைப் தான். அதனால் இப்படி லைட்டாக வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அப்படியே செட் பண்ணிடலாம். நம்ம வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக லாக் ஆகிடுது. இதுக்கெல்லாம் எதுவும் ஸ்க்ரூஸ் எல்லாம் எதுவும் போட தேவையில்ல. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லாக் ஆகிடும், எந்த பக்கமும் உள்ளாது. நெக்ஸ்ட்டு ப்ளக்கு பக்கத்துலேயே ஒரு சுவிட்சு ஒன்று செட் பண்ணிடுவோம். நம்ம ப்ளக்குக்கான சுவிட்சு இதை செட் பண்ணிடுவோம். ப்ளக்குக்கான சுவிட்சு ஒன்று செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ கரண்ட் இந்த சுவிட்ச் பாக்ஸ் வருதா அப்படின்றத பார்க்குறதுக்காக ஒரு இண்டிகேட்டர் ஒன்று அதையும் கனெக்ஷன் கொடுத்துருவோம். இந்த இடத்துல வச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி அப்படியே செட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். மீதி இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு சுவிட்சு ஒரு ப்ளக் ஒன்று கனெக்ஷன் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு இண்டிகேட்டர் ஒன்று கொடுத்துருவோம். மீதி இந்த இடத்துல காலியாக இருக்கிறத அடைக்கிறதுக்காக 2 டம்மி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம டம்மியை போட்டு சீல் பண்ணிடலாம். அப்படி இல்லை இந்த இடத்துல உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கனெக்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு தேவையில்லை அப்படின்றதுனால நான் டம்மி போட்டுக்கிறேன். ஒரு டம்மி போட்டாச்சு. இன்னொரு டம்மி போட்டுருவோம். பின்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் இந்த இடத்துல சுவிட்சு ப்ளக் இது போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலையும் இந்த டம்மியை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கனெக்ஷன் மாற்றி கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். பார்த்தோம்னா நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஒயரிங் கனெக்ஷனை பற்றி பார்த்துருவோம். ஒயரிங் கனெக்ஷனுக்கு நான் பார்த்துட்டிங்கன்னா 2 ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். பிளாக் ஒன்று, ரெட்டு ஒன்று. ஃபஸ்ட்டு இதை இந்த பாக்ஸில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்துவோம். வெளியே எடுத்துக்கிட்டு இதுதான் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இன்கமிங் சப்ளை. நம்ம பாக்ஸுக்கு வர இன்கமிங் சப்ளை இது தான். இதை நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இன்கம் சப்ளை. இதை நம்ம ஃபஸ்ட்டு எந்த இடத்துல கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா இது பாசிட்டிவ் எடுத்து இந்த இடத்துல இண்டிகேட்டரில் பார்த்துட்டிங்கன்னா 3 ஓட்டை இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 2 தான் பாசிட்டிவ் ஒன்று கொடுக்கணும், நெகட்டிவ் ஒன்று கொடுத்துருக்கணும். நம்ம கொடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா 6 ஆம்ஸ்க்கான ப்ளக்கு. இது 6 ஆம்ஸ்க்கான இண்டிகேட்டரு. இதை நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது மெயினுக்கான ரெட் ஒயரையும் நெகட்டிவ்க்கான பிளாக் ஒயரையும் கனெக்ஷன் கொடுத்துருவோம். இது 2 பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இண்டிகேட்டரில் கொடுக்கணும். மெயின் நெகட்டிவ் 2மே இந்த இண்டிகேட்டரில் கொடுத்துட்டு அப்படியே இந்த இண்டிகேட்டர்லேருந்து வர மெயினை அப்படியே இந்த சுவிட்சுக்கும் எடுத்து கொடுத்துக்க போகிறோம். சுவிட்சில் ஒன்று இன்புட் கொடுத்து இன்னொன்று அவுட்புட் எடுத்துக்குவோம். நம்ம ஃபஸ்ட்டு சுவிட்சில் கொடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன ஒயரை எடுத்து கனெக்ஷன் கொடுத்துக்குவாங்க. கொடுத்துட்டு அப்படியே டேரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம இண்டிகேட்டரில் ஒன்றுத்தில் கொடுக்குறேன். இண்டிகேட்டரில் மெயின் ஒயர் கொடுக்குறேன். இண்டிகேட்டரில் மெயின் ஒயர் கொடுத்துட்றோம். இப்போ நம்ம இண்டிகேட்டரில் மெயின் ஒயர் கொடுத்துட்டு அப்படியே அதுலேருந்து பேரலல் கனெக்ஷன் எடுத்து அப்படியே பக்கத்தில் சுவிட்சுக்கு கொடுத்துருவோம். நம்ம சுவிட்சுக்கு இன்புட் சப்ளை கொடுத்துருவோம். நம்ம சுவிட்சுக்கான மெயின் ஒயர் இன்புட் கனெக்ஷன் எப்பயுமே பார்த்துட்டிங்கன்னா மெயின் ஒயரை சுவிட்சில் தான் கொடுக்கணும். அதனால தான் நான் இப்போ சுவிட்சில் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா மெயின் ஒயரு ரெட் ஒயரு நான் அப்படியே சுவிட்சுக்கு இன்புட் கொடுக்குறோம். இப்போ நம்ம
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா இது மெயின் ஒயர் இன்கமிங்கு, மெயின் ஒயர் வருது, வந்துட்டு அப்படியே நம்ம இங்கே இண்டிகேட்டரில் ஒரு சைடில் கொடுத்து அங்கேருந்து பேரலல் கனெக்ஷன் எடுத்து அப்படியே சுவிட்சுக்கு இன்புட் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம சுவிட்சுக்கு இன்புட் கொடுத்துட்டோம். இப்போ அவுட்புட் எடுத்து அப்படியே இங்கே ப்ளக்கு கொடுத்துட்டு போகிறோம். ப்ளக்கில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லைனு நியூட்ரல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல லைன் இருக்கிற இடத்துல சுவிட்சிலேருந்து அவுட்புட் எடுத்து அப்படியே கொடுத்துருங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒயர் எடுத்து நான் அப்படியே கொடுத்துக்கிறேன் சுவிட்சில். அப்படியே ஒரு சின்ன ஒயர் எடுத்து அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ரெட் ஒயர் தான் கொடுக்குறேன், ஏன்னா இதுவும் மெயின் ஒயர் தான், அதனால் இதுவும் ரெட்லேயே கொடுத்துக்கிறேன் நான். இந்த பக்கம் ப்ளக்கில் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 amps ப்ளக்கு, இதுதான் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்துட்டு சுவிட்சோட அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் பண்ணிட்டு எல்லாம் ஃபுல்லாக டைட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இது பார்த்துட்டிங்கன்னா லூஸ் கனெக்ஷன் ஆச்சுன்னா ஃபுல்லாக ஹீட் ஆகும். ஹீட் ஆகிறதுனால உங்களுக்கு டேமேஜ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாமே ஃபுல்லாக டைட் வச்சுருங்க. இப்போ நம்ம மெயின் ஒயருக்கான கனெக்ஷனை ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம இப்போ எர்த் ஒயர் கொடுக்க போகிறோம். எர்த் ஒயர் பார்த்துட்டிங்கன்னா இன்கமிங் ஒயர். இது இன்கமிங் ஒயர் எடுத்துகிட்டு வந்து இங்கே இண்டிகேட்டரில் இன்னொரு சைடில் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு அப்படியே இங்கேருந்து பேரலல் கனெக்ஷன் எடுத்து இங்கே ப்ளக்குக்கு டேரெக்டாக கொடுத்துட்டு போகிறோம். இப்போ நம்ம இதை கொடுத்துருவோம். அப்படியே இண்டிகேட்டரில் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ப்ளக்லையும் இன்னொரு பக்கம் கொடுத்துருவோம். கொடுக்குறப்ப கரெக்டாக கொடுத்துக்கோ ஃப்ரெண்ட்ஸ். இன்சர்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பண்ணிட்டு எல்லாம் ஃபுல்லாக டைட் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சுட்டு இதுலேருந்து நம்ம நியூட்ரல் ஒயர்லேருந்து பேரலல் கனெக்ஷன் எடுத்த ஒயரை இன்னொரு இந்த 5 amps ப்ளக்கில் இன்னொரு சைடு காலியாக இருக்கும், அந்த சைடில் கொடுத்துக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாசிட்டிவ் ஒயர் நெகட்டிவ் ஒயர் ரெண்டுமே கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஒயர் நான் கனெக்ஷன் கொடுக்கல, எனக்கு தேவைப்படல, அதனால் கொடுக்கல. நான் இந்த சுவிட்ச் பாக்ஸில் மொபைல் கனெக்ஷன் மட்டும்தான், மொபைலுக்காக சார்ஜ் போடுறதுக்காக மட்டும்தான் இதை யூஸ் பண்ண போகிறேன். அதில் கிரவுண்ட் கனெக்ஷன் யூஸ் ஆகாது, அதனால் நான் கிரவுண்ட் கனெக்ஷன் கொடுக்கல. உங்களுக்கு தேவைப்படுச்சு ஏதாச்சும் மிஷின் மோட்டார் இது எதனா ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். பார்த்திங்கன்னா சுவிட்ச் எல்லாமே பிடிச்சாச்சு, ஒயரும் கனெக்ஷன் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடுவோம். நல்லா கனெக்ஷன் கொடுத்து முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாம் ஃபுல்லாக டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சு முடிச்சுட்டு இப்போ நம்ம இன்புட் ஒயரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தேவையானது ஒரு 5 மீட்டர் ஒயர் நான் கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கேன். 5 மீட்டர் ஒயரில் கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கேன். இந்த லாஸ்ட்டில் கொடுக்குறதுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 பின் ப்ளக் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், வேணுன்னா பார்த்துக்கோங்க, இல்லைனா இப்போயே பார்த்துக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த 2 பின் ப்ளக்கை கனெக்ஷன் கொடுத்துருவோம். டூ பின் ப்ளக்கில் இது கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல அப்படியே ஸ்க்ரூஸ் கொடுத்துருவாங்க, அப்படியே லூஸ் பண்ணிவிட்டு உள்ள ஒயரை இன்சர்ட் பண்ணி டைட் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாசிட்டிவ் கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்து நெகட்டிவ்க்கானதை கொடுத்துருவோம். இதெல்லாம் ஃபுல்லாக நல்லா டைட் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா அப்படியே ஃபுல்லாக ஹீட் ஆகலாம். லோடு ஹெவியாக இது ஏதாச்சும் எடுத்திங்கன்னா ஃபுல்லாக ஹீட் ஆகும். அதனால் எல்லாம் ஃபுல்லாக டைட் வச்சுக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை டைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் போட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லாம் டைட் பண்ணி முடிச்சாச்சு.
கனெக்ஷனும் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதில் ஏதாச்சும் பல்பு ஏதாச்சும் ஃபோன் சார்ஜர் எது போட்டு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ண சுவிட்ச் பாக்ஸை டெஸ்டிங் பண்ணிடுவோம். நம்ம சுவிட்ச் பாக்ஸுக்கு பவர் சப்ளை ஆன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் இது நீங்களே பார்த்துக்கலாம். இதை உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறதுக்காக பல்பு மல்டிமீட்ரு டெஸ்டர் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நம்ம டெஸ்ட்டை வச்சு காட்டிடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறேன். சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக பவர் சப்ளை வரும். வெளிச்சமாக இருக்குன்னு தெரியல, லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பல்பை இன்சர்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பல்ப் க்ளோ வருது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த பல்பை ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு பல்ப் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் டெஸ்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா பல்ப் எரியுது. நம்ம ரெடி பண்ண சுவிட்ச் பாக்ஸ் நல்லாவே ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த பல்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மல்டிமீட்டரில் உங்களுக்கு இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ வருது எங்கள் ஏரியாவில் அப்படின்றத டெஸ்ட் பண்ணி காட்டுற பாருங்கள். ஃபஸ்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பல்பு எடுத்துடுவோம். பல்பு எடுத்துகிட்டு ஃபஸ்ட் நான் சுவிட்ச் ஆன் பண்ணாமே உங்களுக்கு மல்டிமீட்டரில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். நம்ம வீட்டுக்கு வர சப்ளை செக் பண்ணுறதுக்கு நீங்கள் மல்டிமீட்டரில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏசி சிம்பிள் போட்டிருக்கோம். இந்த இடத்துல மேக்ஸிமம் வோல்டேஜில் வச்சுக்கோங்க. என்னோடய மல்டிமீட்டரில் 750 தான் மேக்ஸிமம், அதனால் நான் 750 வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இப்போ டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா 0 தான் வருது. இப்போ நம்ம சுவிட்சை ஆன் பண்ணிடலாம். இது மாதிரி பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கிட்டிங்கன்னா 249 வோல்டேஜ் 250 வோல்டேஜ் வருது எங்கள் ஏரியாவில். ஏசி வோல்டேஜ் தான், நீங்களே பார்த்துக்கோங்க. 249 வோல்டேஜ் வருது. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறதால வோல்டேஜ் ஃபுல்லாக ட்ராப் ஆகாமல் அப்படியே கிடைக்குது எங்களுக்கு. இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மல்டிமீட்டர் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி செக் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஃபுல்லாக எலக்ட்ரிசிட்டி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.